ஹாய். இந்த வீடியோல நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, நெட்பீன்ஸ் ஐடிஇ யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண ப்ரோக்ராம எப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஜாவா ஃபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். இல்ல எனக்கு ஒரு என்விரான்மென்ட் வேணும். அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அதுக்காக தான் நான் நெட்பீன்ஸ் ஐடிஇ எடுத்திருக்கேன். இதோட வெர்ஷன் 8.2. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்கிட்ட ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? ப்ராஜெக்டுக்குள்ளே தான் எப்போவுமே நம்மளால் ஜாவா ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டு அவாய்ட் கன்ஃபியூஷன்ஸ். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைல்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நியூ ப்ராஜெக்ட். இதில் நம்மளுக்கு தேவை என்ன? ஜாவா ப்ராஜெக்ட் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் கேட்டகரிஸில் ஜாவா. அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே ஜாவா அப்ளிகேஷன். நிறையா டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையானது ஜாவா அப்ளிகேஷன். மற்றதை பற்றி நான் இப்போதைக்கு அனலைஸ் பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் வந்துட்டு என்னோடய ப்ராஜெக்ட் நேம் என்ன, அதோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதோட லொக்கேஷன் வந்துட்டு மேபி நான் இந்த நெட்பீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே கொடுத்ததுனால திருப்பி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பட் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இப்போது என்னோடய ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சைட் லெஃப்ட் சைடில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் டேபுக்கு அடியை க்ரியேட் ஆகிருக்கு. என்னோடய ப்ராஜெக்ட் நேம் என்ன? சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 1. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சோர்ஸ் பேக்கேஜ், இன்னொன்று லைப்ரரிஸ். ஸோ இந்த சோர்ஸ் பேக்கேஜ்க்குள்ளே தான் நான் எழுத போகிற ஜாவா ஃபைல் உள்ள ரிசைட் ஆகி இருக்குது. ஓகேவா? அண்ட் அடுத்தது ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது டிஃபால்ட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜோட நேம் வந்துட்டு என்னோட கிளாஸ் நேம் மாதிரியே தான், என்னோட ஃபைல் நேம் மாதிரியே தான், சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 1. இந்த பேக்கேஜை நீங்கள் ஒரு ஃபோல்டர்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் போடுற மாதிரி நினச்சிக்கலாம். இங்கே சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 1 இதுதான் என்னோட ஃபைல், இதுதான் என்னோட ஜாவா ஃபைல். இந்த இடத்துல தான் நான் போய் என்னோட கோட்ஸ் எல்லாம் எழுத போகிறேன். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு எந்த பேக்கேஜ் கடியாக இருக்குதுங்கிறத சொல்லணும். அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதோட கிளாஸ் என்ன, இதுக்குள்ளே என்ன மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸ்குள்ளே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பட் அதெல்லாமே இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த ப்ரோக்ராம் ஓகே, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே ரன்னுன்ட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன் ப்ராஜெக்ட். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அவுட்புட் டேப்பில் நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு டிஃபால்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக எந்த ஃப்ரண்ட் லைன் ஸ்டேட்மெண்ட்ஸும் கிடையாது. ஸோ இதை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிவிட்டு பில்ட் சக்ஸஸ்ஃபுல் மட்டும் கொடுக்கும். விச் மீன்ஸ் இந்த ப்ரோக்ராமில் எனக்கு எந்த எரரும் கிடையாதுங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ஒரு ஐடியை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே ஃபைல் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஒவ்வொரு வேரியபிள்ஸும் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஜாவாவில் இருக்க ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றையும் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், இது எல்லாத்தையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம discuss பண்ணலாம். So subscribe to my channel. It will help you a lot. Thank you.